இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்துடலாமா? வெண்பொங்கல் செய்ய போகிறோம். நார்மலாக பச்சரிசி யூஸ் பண்ணி செய்ய போகிறது கிடையாது. வரகரிசியில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கப் வரகரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இது கூடவே சேர்த்து ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துப்போம். இன்றைக்கி நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு 5-6 விசில் விட்டு எடுத்துப்போம். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா சூடாக இருக்கும்போதே இந்த ரைஸை நல்லா கரண்டி வச்சு மசிச்சு எடுத்துப்போம். இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இஞ்சியை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவைங்கிற அளவு முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா பதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க ரைஸில் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா கலந்து எடுத்தோம்னா சூப்பரான வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிரும். இதுக்கு சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம்.